லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறக்கூடிய வகையில் இருக்கிறதா சொல்லி அமெரிக்காவோட நடத்தி வந்த அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து ஈரான் தற்காலிகமாக விலகி இருக்கு. பாகிஸ்தான், கத்தார் போன்ற இந்த மீடியேட்டிங் செய்யக்கூடிய நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக அமெரிக்காவுக்கு செய்தி அனுப்பக்கூடிய வழக்கத்தையும் ஈரான் இப்போ நிறுத்திக்குச்சு. பேச்சுவார்த்தையிலேருந்து ஈரான் விலகிறதுக்கு இஸ்ரேல் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ட்ரம்ப் எவ்ரிபடி ஹேட்ஸ் நெத்தன்யாஹூ நவ் அப்படின்னு காட்டமாக சொல்லியிருக்கிறார். பேச்சுவார்த்தையிலிருந்து தற்காலிகமாக விலகி இருக்கக்கூடிய ஈரான் ஹார்முஸ் மற்றும் பேப் அல் மாண்டப் நீரிணைகள் மூடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்குது. இது உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு செய்தியாக இருக்குது. அமெரிக்க ஈரான் மோதல்கள், அதுபோல் லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வந்த தாக்குதல்கள் காரணமாக ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டது. இது எல்லாமே நமக்கு தெரிந்த விஷயம்தான். பிப்ரவரி மாதம் 28 முன்னாடி ஹார்முஸ் வழியே தினமும் 130க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 கப்பல்கள் வரைக்கும் தான் ஹார்முஸ் நீரிணையை கடந்துகிட்டு இருக்குது. உலக பொருளாதாரத்துடைய இதய துடிப்பு அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய இந்த பாதை முழுமையாக மூடப்பட்டுச்சுன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போகும். ஈரான் மூட போகிறதா மிரட்டக்கூடிய இன்னொரு நீர்வழி பாதை இருக்கு இல்லையா, பாப் அல் மந்தேப் நீரிணை அப்படின்னா என்ன, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சுருக்கமாக பார்த்தலாம். இது ஏமன் நாட்டுக்கும் ஆப்பிரிக்காவுடைய டிஜிபவுட்டி அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கும் இடையில் அமைந்திருக்கக்கூடிய வெறும் 29 கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய மிக குறுகிய ஒரு கடல் பாதை. இது செங்கடலையும் ஏடன் வளைகுடாவையும், கல்ஃப் ஆஃப் ஏடன் இருக்கு இல்லையா, ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம். ஆசியா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற சூயஸ் கால்வாய்க்கு செல்லக்கூடிய ஒரே நுழைவாயில் இதுதான். உலகளாவிய கடல்சார் வர்த்தகத்தில் 15% இந்த பாதை வழியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய குட்ஸ் பிரிவு தளபதி இஸ்மாயில் கானி அப்படிங்கிறவர் லெபனான் மற்றும் காசால இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடியாக பாப் அல் மாந்தேபை மூடப்போகிறோம் அப்படின்னு எச்சரிக்கிறார். ஏமனில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் மூலமாக இந்த நீர்வழியை மூடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹார்முஸ் அதே போல் பாப் அல் மாந்தேப் இந்த நீரிணைகள் ரெண்டும் மூடப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஹார்முஸ் நீரிணை ஏற்கனவே முடங்கி இருக்கக்கூடிய சூழலில் பாப் அல் மந்தேப் நீரிணையும் முழுமையாக மூடப்பட்டுச்சுன்னா அது உலக வரலாற்றிலேயே மிக மோசமான டபுள் சாக் பாயிண்ட் கிரைசிஸாக மாறக்கூடியதாக இருக்குது. இந்த டபுள் சாக் பாயிண்ட் கிரைசிஸ் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $150 $200 வரைக்கும் எகிரக்கூடும். உலகளாவிய கண்டெய்னர் போக்குவரத்தில் 30% முற்றிலும் தடைப்படும். ஆசியாவிலிருந்து சூயஸ் கால்வாய் வழியாக ஐரோப்பாவுக்கு செல்ல வேண்டிய கப்பல்கள் வேறு வழி இல்லாமல் ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய கேப் ஆஃப் குட் ஹோப் அதை சுற்றி தான் செல்ல வேண்டியிருக்கும். இதனால் பயண நேரம் 10லேருந்து 14 நாட்கள் வரைக்கும் அதிகரிக்கும் கூடுதலாக. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கப்பலுடைய சுற்றுப்பயணத்திற்கும் கூடுதலாக $2 மில்லியன் வரைக்கும் எரிபொருள் செலவாகும். இது உலக அளவில் கப்பலோட வாடகை கட்டணங்கள் இருக்குல்ல, இதை 1000% மேலே உயர்த்தும். இப்போ இந்த பாதிப்புங்கிறது வெறும் எரிபொருளோடு நிற்க போகிறதில்ல, விவசாயத்திற்கு கடும் நெருக்கடி ஏற்படுத்தும். உலகத்துக்கு தேவையான விவசாய உரங்களில் 1/3 பங்கு பாரசீக வளைகுடா நாடுகளில் தான் உற்பத்தி ஆகுது. ஹார்முஸ் மூடப்பட்டுச்சு அப்படின்னா உர ஏற்றுமதியும் தடைப்படும். குறிப்பாக இந்தியா தன்னுடைய கரீஃப் பயிர் நடவு காலத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழலில் உரத்தட்டுப்பாடுங்கிறது இந்தியாவுடைய விவசாய உற்பத்தியை கடுமையாக பாதிக்கலாம்.